மஇகவின் நடவடிக்கைகள் குறித்து டிஏபி கட்சியினர் விமர்சிக்க தகுதியற்றவர்கள் என்று மஇகவின் சிறப்பு குழு தலைவர் டாக்டர் தினாலன் தெரிவித்துள்ளார். மஇகவின் நடவடிக்கை என்னவாக இருந்தால் டிஏபிக்கு என்ன பிரச்சனை என அவர் கேள்வி எழுப்பினார். மஇகவின் செயல்பாடுகளில் இருந்து டிஏபி ஒதுங்கி இருப்பது நல்லது என்று டாக்டர் தினாலன் டிஏபிக்கு எச்சரிக்கை விடுத்தார். பாஸ் கட்சியுடன் ஒட்டி உறவாடிய போது டிஏபி கட்சிக்கு இப்படியான சிக்கல்கள் இருந்ததில்லை என அவர் நினைவூட்டினார். மஇகவின் கூட்டணி என்பது பாரிசானுடன் மட்டுமே என்பதை டிஏபி புரிந்து கொள்ள வேண்டும். மஇகவின் தலைமை கட்சிக்கும் இந்தியர்களுக்கும் எது நல்லது என்பதை அறிந்து செயல்படுவதில் உறுதியாக இருப்பதாகவும் இதில் டிஏபி தலைவர்கள் எல்லை மீறி கருத்துக்களை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டத்தோ தினாலன் கேட்டுக்கொண்டார். டிஏபி அதன் கூட்டணி கட்சிகளை கவனமாக பார்த்துக் கொண்டாலே போதும் என்றும் மஇகவிடமிருந்து தள்ளி நிற்பது டிஏபி கட்சிக்கு நல்லது என்றும் டத்தோ தினாலன் எச்சரிக்கை விடுத்தார். பத்து பகாட்டில் உள்ள பந்தாய் லூரு சாலையில் வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் காரில் இருந்த வாகனமோட்டி உடல் கருகி உயிரிழந்தார். நேற்று மாலை 4:51 மணி அளவில் பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு 8 தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாக ரஞ்சித் மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் நோர் ஹிசாம் அப்துல் தாயிப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வாகனத்தில் ஆடவரின் உடல் இருப்பதை கண்டதும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக போராடியதாக அவர் கூறினார். மாலை 5:30 மணிக்கு வாகனத்தில் இருந்து கருகிய நிலையில் 72 வயது சம்பந்தப்பட்ட முதியவரின் உடல் மீட்கப்பட்டதாக பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அன்வார் முசாதாத் அப்துல்லா சானி தெரிவித்தார். பிரேத பரிசோதனையில் அவர் மாரடைப்பால் இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் மேல் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் ஷாருல் அன்வார் முசாதாத் அப்துல்லா சானி தெரிவித்தார். பினாங்கில் ஒரு சமையல்காரர் 20 வயது இளம் பெண்ணை தன்னுடன் பாலுறவு கொள்ள அழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் பாலிக்புலாவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் அவருக்கு 6,500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் ஷியா குவைத்தின் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு 30 வயதான அமிருல் ஹக்கீம் சுகைமி என்ற சம்பந்தப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் 10 மாத சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 19 தேதி காலை 9:30 மணி அளவில் பாயான் லெப்பாஸில் உள்ள வணிக சதுக்கத்தில் ஒரு கடையில் இந்த குற்றத்தை புரிந்ததாக அமிருல் ஹக்கீம் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 509 கீழ் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். போர்ட் கில்லான் தமான் பெர் இண்டஸ்ட்ரியான் புலாவ் இண்டாவில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் மொத்தம் 662 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 9:30 மணிக்கு தொடங்கி 1132 பேரிடம் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமீனாஸ் கமாருடீன் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 545 பேர் வங்காளதேசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் தவிர்த்து மியான்மரைச் சேர்ந்த 36 பேர், பாகிஸ்தானைச் சேர்ந்த 35 பேர், நேபாளத்தைச் சேர்ந்த 24 பேர், இந்தியாவைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். 16 முதல் 80 வயதுக்குட்பட்ட கைதிகள் மேல் நடவடிக்கைக்காக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மலாக்கா அலோர்காஜா ஜாசி நெடுஞ்சாலையில் இன்று காலை செங் பெட்ரோல் நிலையம் அருகே 6 வாகனங்கள் மோதிய விபத்தில் 6 காயமுற்றனர். நகரத்திலிருந்து செங் நோக்கி சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலை பிரிப்பான் மீது காலை 7:30 மணி அளவில் மோதியதாக மலாக்கா தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி கிறிஸ்டோபர் பாட்டிப் தெரிவித்தார். பின்னர் வாகனம் எதிரே வந்த பாதையில் சென்று மற்ற 5 கார்கள் மீது மோதியதாக அவர் விளக்கினார். சிறிய காயங்களுடன் பாதிக்கப்பட்ட 6 பேரும் மருத்துவ சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த மோதலால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேதமடைந்த வாகனங்களை அகற்றுவதிலும் எண்ணெய் கசிவை சுத்தம் செய்வதிலும் தீயணைப்பு வீரர்கள் உதவினர். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று கோலாலம்பூரின் இஸ்தானா புக்கிட் துங்குவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். பூடி மடானி ரோன் 95 மானிய முயற்சி குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அடுத்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சி மாநாட்டிற்கான நாட்டின் தயாரிப்புகள் குறித்தும் பிரதமர் மாமன்னருக்கு விளக்கினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைக்கும் இந்த உச்சி மாநாடு பிராந்திய ஒத்துழைப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் ஆசியான் பிராந்தியத்தை பாதிக்கும் தற்போதைய புவிசார் அரசியல் பிரச்சனைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு முக்கிய ராஜதந்திர நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் 44.96 கிராம் டயாமாஃபின் போதைப் பொருளை கடத்தியதற்காக 39 வயதான மலேசியரான கே தட்சிணாமூர்த்திக்கு இன்று பிற்பகல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக சிங்கப்பூரின் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவான CNB தெரிவித்துள்ளது. 39 வயதான அவரது மரண தண்டனையை இன்று அறிவிக்கும் அறிக்கையில் சட்டத்தின் கீழ் அவருக்கு முழு உரிய நடைமுறை வழங்கப்பட்டதாக CNB தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் அதிபரிடம் அவர் தாக்கல் செய்த கருணை மனு தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட போதைப்பொருள் துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, பரந்த சமூகத்திற்கும் மிகவும் கடுமையான தீங்கு விளைவிக்கும் கணிசமான அளவு போதைப் பொருளை கடத்துவது போன்ற மிக கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று CNB தெரிவித்துள்ளது. தட்சிணாமூர்த்தியின் மரண தண்டனை இன்று காலை முதலில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. இருப்பினும் அது தள்ளி வைக்கப்பட்டது. சிங்கப்பூர் ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை சிறைச்சாலை அதிகாரிகள் இன்று மதியம் 1:40 மணி அளவில் குடும்பத்தினரை அழைத்து தட்சிணாமூர்த்தியின் கருணை மனுவை சிங்கப்பூர் அதிபர் நிராகரித்து விட்டதாகவும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்ததாக கூறினார். முகநூல் பதிவில் பிற்பகல் 3 மணிக்கு உடலை பெற்றுக் கொள்ளுமாறு குடும்பத்தினரிடம் கூறப்பட்டதாகவும், ஆனால் மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்பதை சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவிக்க மறுத்துவிட்டது என்றும் அவர் கூறினார். கடைசியாக சென்று பார்ப்பதற்கு அல்லது தொலைபேசி அழைப்பு செய்யுமாறு குடும்பத்தினர் பல முறை கெஞ்சினார்கள். அது மறுக்கப்பட்ட போது தட்சிணாமூர்த்திக்கு சிறை அதிகாரி மூலம் செய்தி அனுப்ப முடியுமா என்று கேட்டார்கள். சிறைச்சாலை அதனை நிராகரித்ததாக கோகிலா தெரிவித்துள்ளார். தட்சிணாமூர்த்தி 2011 ஆண்டில் கைது செய்யப்பட்டு 2015 ஆண்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவருக்கு 2022 மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. ஆனால் அவரது மரண தண்டனை தொடர்பாக சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிரான சட்ட வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்நிலையில் இன்று அவர் தூக்கிலிடப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.